நாங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கோவை மத்திய மாவட்டம் சார்பாக வந்திருக்கோம். இன்றைக்கி கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் மனு அளிப்பதற்காக வந்தோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடையம்பாளையம் பகுதியில் பீஃப் கறி வியாபாரம் செய்து வந்தக்கூடிய ஒரு பெண்மணியை அந்த பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணி என்கின்றக்கூடிய ஒரு நபர் மிரட்டும் தோணியில் இந்த பகுதியில் பீஃப் கறி விற்கக்கூடாது, இந்த ஊருக்கான ஒரு கட்டுப்பாடு சட்டம் இருக்கிறது என்று அவர் மிரட்டியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கோவையில் பதட்டம் ஏற்படுவதற்காக இது போல் பயன்படுத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க இங்கே மட்டும் இல்லை, இது போல் வடநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மீது மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்பதற்காக அடிப்பது, கொல்லுவது, துரத்துவது, ட்ரெயினில் இருக்கக்கூடிய சின்ன சுனைதன் கூடிய இளைஞர் சிறுவனை அடித்து கொண்டு பீஃப் கறி வைத்திருக்கிறார் என்று அடித்து கொண்டார்கள். அத்லக் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு முதியவரை பீஃப் கறி வச்சுக்க அடித்து கொண்டாங்க. அதே போல் ஒரு பாணியில் இன்றைக்கி கோவையில் பீஃப் கறி அரசியல் என்ற ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கணும் அடிப்படையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கி காவல் ஆணையரை சந்தித்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம். அதில் அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், ஆரம்பத்திலேயே இது போன்ற விஷயங்களை கிள்ளி எறிய வேண்டும் என்று நம்ம காவல் ஆணையர்கிட்ட வலியுறுத்தினோம். அவர் நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நிச்சயமாக நாங்களும் நல்லபடி நடவடிக்கை இருக்கும். இந்த திராவிட மாடல் அரசு இது போன்ற பீஃப் கறி கலாச்சாரத்தை ஆரம்பத்தில் ஒழிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.